இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த கால வேளையிலே இந்த தியான வேலைக்கு உங்களை ஆர்வமுடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையில பிரேயர் கார்டனுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு சாட்டர்டே 8 மணி நேரம் முழங்கால நிக்கணும், ஜெபம் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. கர்த்தர் பல வருடங்களாக இந்த ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை சனிக்கிழமை எனக்கு வேற ப்ரோக்ராம் இருந்தா அதுக்கு முன்னாடியே நான் இங்க முழங்கால நிக்க தேவன் எனக்கு செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ண போறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு ஜெப வேலையை கொடுக்கறது ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம நினைச்சுக்கணும். வாழ்க்கையில தேவன் கொடுக்குற பாக்கியம். நிறைய நேரங்கள பிசாசு நம்ம ஜெப வேலையை திருடிடுறான், தியான வேலையை திருடிடுறான், பணத்தை காமிச்சு, படிப்பு காமிச்சு, குடும்பத்தை காமிச்சு அப்படியே நம்மளை திசை திருப்பிடுறான். ஆனா ஸ்ட்ராங்கா நான் இன்னைக்கு பிசாசை ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்தோடு காலையிலேயே எழும்போது இன்னைக்கு என் கால் கீழே பிசாசு இருக்கும், ஏசப்பா காலு கீழே பிசாசுன்றது போல அப்படின்னு நீங்க ஒரு நல்ல முடிவோடு கூட இருந்தீங்கன்னா ஆண்டவர் பல அற்புதங்களை செய்வாரு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்ப்பீங்க, பிசாசு உங்க காலு கீழே இருக்க பார்ப்பீங்க. இந்த மாதம் முழுவதும் ஒரு அருமையான தியானத்துக்குள்ள போறோம். இந்த தியானம் இந்த மாதம் முழுவதும் நமக்கு உதவி பண்ணணும்னு நான் விசுவாசிக்கிறேன். சாத்தானை எப்படி வெல்றது, அதுதான் பிசாசுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறார் நம்ம சோதிக்கிறதுக்கு. யோபுக்கு கொடுத்தார், உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிறார். பிசாசு யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான்னு பேர் சொல்றார். அதனால அவனுக்கு பிசாசுக்கு எவ்வளவுதான் ஆப்பர்ச்சுனிட்டிய ஆண்டவர் கொடுத்தாலும் நம்ம அவனை ஜெயிக்கணும். ஒரு ஜெயம் கொள்கிற வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு வேணும். நம்ம ஆண்டவரையே திருப்திப்படுத்தணும். என் வாழ்க்கையில இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. ஒரு மோசே அப்படி இப்படி திரும்பி பார்த்தான். அதனால தன்னுடைய சுய பலத்துல ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த பக்கம் திரும்பி பார்க்காதபடி பார்வையெல்லாம் மேல் நோக்கி இருக்கும்போது தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். இந்த பக்கம் திருப்தி, நிறைய பேர் திருப்திப்படுத்தணும் நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம். கணவன் மனைவி கணவனை பிள்ளைங்களை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். மாறாக ஆண்டவர் காத்திருப்பாரு, அவரை பார்க்கணும், அவரை தேடணும், அவர் சமூகத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை வைக்கணும், அவர் இது எனக்காக யுத்தம் பண்ணணும், அவர் இந்த காரியத்துல எனக்கு ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணங்கள் எல்லாம் முழுமையாக கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு நம்ம உணர முடியும். அதனால யோபு புத்தகம் பிரியமானவர்களே ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகம் முதலாவது எழுதப்பட்டது என்று வேதத்தை படிக்கிறோம். அதாவது ஏசாவினுடைய காலத்துல எலிப்பாஸ் ஏசாவுடைய காலத்துல வாழ்ந்தவர். ஆகையினால ஆதியாகமம் நாட்களிலே இந்த யோபு புத்தகம் எழுதப்பட்ட நாட்கள்ல ஒரு பெரிய பைபிள் கிடையாது, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. ஏன்னா மோசைக்கு பிரதான நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அந்த நாட்கள்ல அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. அந்த காலத்துல அவ்வளவு டீச்சிங் கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நிறைய பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் யோபு தேவனுடைய பார்வையில உத்தமன், பரிசுத்தவான். தேவனுடைய பார்வையில, மனிதனுடைய பார்வையில அவன் எப்படி இருந்தாங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மனைவியுடைய பார்வையில ஒரு அவன் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்றான். ஆண்டவரோட இருந்து ஆண்டவர் அவனுக்கு சரி கிடையாது, அவன் ஆண்டவர் நம்பி மோசம் போனான்னு மனைவியினுடைய பார்வையில. ஆகையினால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு ஒரு சோதனைய கொடுக்கிறாரு. இந்த சோதனையில அவன் வெற்றி பெறான். அதுதான் யோபுடைய புத்தகம். சோதனைன்னு சொல்லும்போது அவனுக்கு அவனுடைய ப்ராப்பர்ட்டி மேல சோதனை எல்லாம் போயிருது, எல்லா சொத்துக்களும் போயிருது. குடும்பத்துல சோதனை, பிள்ளைங்க எல்லாம் போயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. ஏன் அவனுக்கு ஒரு வியாதி வந்துடுது, குஷ்டரோகம் மாதிரி. அவனுக்கு அது இந்த சோதனைகள்ல
அவன் வந்து நம்மளை போல வீக் ஆயிடுறான். நான் ஏன் பிறந்தேன்னு கூட கேட்டுறான் ஆண்டவர்கிட்ட. ஆனாலும் அவனுடைய பலகீனத்தின் மத்தியிலையும் ஆண்டவருடைய பலன் அவனை தாங்குகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட சில நேரத்தில் வீக் ஆயிடுவோம். எதுக்கு ஆண்டவர் இந்த பாடுகள்? ஆண்டவர் இதை எடுத்து விட்டு ஓடிட்டா நல்லா இருக்குமே, அல்லது இந்த பொறுப்புல இருந்து நான் எடுப்பட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சில நேரத்தில் நம்ம வீக்ல நம்ம பாட்டு பேச ஆரம்பிச்சிடும். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, அது ஆண்டவர் நடத்துறாரு, அவருடைய பொறுப்பு. அவர் தான் கொண்டு வந்து வச்சு உன்னைய வச்சு ஒரு 4 பேருக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்குறாங்கிறத நம்ம மறந்து போயிடும். யோபுடைய வாழ்க்கையில அப்படிதான் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அப்புறம் மனைவியே கேள்வி கேட்கிற அளவுக்கு அவருடைய விசுவாசம் இருந்துச்சு. பிசாசு எல்லாத்தையும் எடுத்து விட்டான், ஆனா மனைவி மட்டும் வச்சுட்டான், உயிரோட வச்சான். ஏன் உயிரோட வச்சான்னா, மனைவியை கொண்டு சாத்தான வந்து இவரை அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சான். ஆனா அதுவும் அவனுக்கு ஃபெயிலியர் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கடைசி அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 40ஆம் அதிகாரம் வரைக்கும் நண்பர்கள் வராங்க, 4 நண்பர்கள். யோபுடைய வாழ்க்கையில 4 நண்பர்கள். இந்த நண்பர்களுடைய 4 பேரும், அதுல முதல் 3 நண்பர்கள் பக்கா ரிலிஜியஸ் மதவாதிகள். கடைசியாக வந்த நண்பர் வந்து எலிகு வந்து ஒரு வாலிப பையன். அவனுக்கு இன்னும் நிறைய அறிஞ்சிக்கல. இருந்தாலும் அவன் வந்து அவனுடைய ஆசை வந்து உதவி செய்யணுங்கிற ஆசை. அவன் வந்து அவ்வளவு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லலாம். யோபு ஸ்பிரிச்சுவல், அவனுடைய நண்பர்கள் ரிலிஜியஸ் மதவாதிகள். ஒரு மதவாதிக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் அல்லது மதவாதிக்கும் ஆன்மீகத்தை ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு மதவாதி அல்லது ரிலிஜியஸ் ஃபெல்லோ அவன் என்ன பண்ணுவான், அவனை பிரியப்படுத்துறதுக்காக கடவுளை தேடுவான். அவன் குடும்பத்தை பிரியப்படுத்துறதுக்காக கடவுளை வந்து அவன் ஒரு கருவியாக உபயோகப்படுத்துவான். தேவை எனக்கு சில பொருள் எல்லாம் நமக்கு வந்து அப்பந்தான் தேவை, அப்புறம் தேவையில்லை. கடுகு பற்றி எப்ப ஞாபகம் வரோம்னா, நம்ம அந்த குழம்புலாம் வச்ச பிறகு கூட்டும் போது கடுகு வேணுமே, அப்புறம் கடுகு எடுப்போம், போடுவோம், அப்புறம் மறந்துடுவோம். கடுகு இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளவுதான் அந்த நேரத்துல. அதே போல கடவுளை உபயோகப்படுத்துகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்துல பார்க்க முடியும். ஏன் நாம கூட இருக்க முடியும். வேண்டிய நேரம் கடவுளை உபயோகப்படுத்திக்கிட்டோம், வேண்டாத நேரம் கடவுளை விட்டுரும். தேவை எனக்கு கடவுள் தேவை, கோயில் தேவை, சர்ச் தேவை, பாஸ்டர் தேவை, பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆனா எந்த அளவுக்கு தேவைங்கிறது அந்தந்த நேரம் தான் எனக்கு வேணும். ஆனா யோபு அப்படி இல்லை. அவன் ஒரு ஆவிக்குரிய மகன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அவனுடைய பாலிசி. எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, இயேசு போதும், அவர் போதும், அவரை நான் திருப்திப்படுத்தினா போதும். இன்னைக்கு நிறைய நேரத்துல மனுஷர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வார்த்தை டேய் உனக்கு ஒண்ணு தெரியாதா போடா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. சிலருக்கு தூக்கமும் வராது, ஒரு வேலை செய்ய முடியாது, ஏன் சாப்பிடவே மாட்டாங்க, பட்னியா கிடப்பாங்க. அவன் அப்படி சொல்லிட்டானே, அப்புறம் அவனுக்கு நைட்லாம் யோசிப்பாங்க. மனைவிட்டு சொல்லுவாங்க, நண்பர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி அவன் சொல்லிட்டான். கடைசியில ஒரு நண்பர் சொல்லி கொடுப்பாரு, டேய் அவன் இப்படி இல்லை, அவனுக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குடா, அதனால நீ ஒரு போனை பண்ணி இப்படி ஒரு இது சொன்ன உடனே உனக்கு எல்லாம் சரியாயிரும்பாங்க. நண்பர் சொல்லி கொடுப்பாங்க. உடனே இவர் போன் பண்ணி
டேய் என்னை விட நீ வந்து எவ்வளவு கீழ்த்தரமானவன்டா அன்னி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவரு போன வச்சிருவாரு. பிரச்சனை வந்து பெருசாயிரும். இதுதான் இன்னைக்கு நாட்டின் நடப்பு. ஆனா ஆவிக்குரிய ரீதியில நான் பார்க்கும்போது என்னுடைய சொந்த அனுபவத்துல, ஊழிய அனுபவத்துல ஏற்கனவே 47 வருஷம் ஊழியம் செய்யறேன். 35 வருஷம் கல்வரி சேப்பல், 12 வருஷம் சிஎஸ்ஐ. இந்த 47 வருஷம் ஊழிய அனுபவத்துல ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் மன்னிக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நான் மன்னிக்க, அதுவும் தேவனுக்கு கிடைக்கிற கிருபை. எல்லாரையும் யாரையும் மன்னிக்க முடியாது. சும்மா சாதாரண மன்னிக்கிறங்கிற சாதாரண காரங்க. மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மறக்கணும். அது இன்னும் கஷ்டம். மன்னிச்சிருவோம் மன்னிச்சிட்டேன், அந்த சாரி கேட்டுருவோம். கரெக்ட். இல்ல மறுபடியும் அந்த ஏரியாவிலேயே நான் போகக்கூடாது, கால வைக்கூடாது. அவ்வளவுதான். அவன் பெரிய கொலகாரன்னாலும் கூட பரவாயில்ல, எனக்கு ரோதி, மன்னிச்சிட்டேன், அவன் கதை வேண்டாம், பேச மாட்டேன், முடிஞ்சிருச்சு. அப்படி பண்ணும்போதுதான் நம்ம ஆண்டவர் உபயோகப்படுத்துவோம் நம்மள. நானே போராடுவேன், நான் பாத்துக்கிடுவேன், எனக்கு பணம் இருக்குது, எனக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு நடுத்தருக்கு வந்ததை என் கண்ணால நான் பாக்குறேன். பெரிய பிஷப்னா பிஷப்புக்கெல்லாம் தலைவர். அந்த பிஷப் மாடரேட்டர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்டுன்னா சாதாரண ஃப்ரெண்ட் இல்ல. அந்த ஃப்ரெண்டு எனக்கு நண்பராக இருந்தார் பல வருடங்களா. ரகசியத்துல நாங்க 2 பேரும் சந்திப்போம், சாப்பிடுவோம். ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட, இந்த ஏலூருங்கிற ஊர்ல இவ்வளோ பெரிய ஒரு மிஷன் பங்களா இருக்கு, நான் வச்சுக்கிறேன், நீங்க அதை வாங்கிடுங்க. நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்க ஊழியத்துல நீங்க நல்லா பண்ணலாம். பெரிய ப்ராப்பர்ட்டி, சிஎஸ்ஐ ப்ராப்பர்ட்டி, யாருமே கிளைம் பண்ணாத ப்ராப்பர்ட்டி, உங்க பேர்ல கல்வச்சப்பல்ல வாங்கிருங்க, நான் எல்லாம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னாரு. தனியா சாப்பாடு கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்து இந்த வார்த்தையை பேசினார். நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா, கர்த்தர் எனக்கு தேடி வந்து கொடுத்ததான் நான் வாங்கிடுவேன். நான் போய் இது வரைக்கும் எதுவுமே வாங்கினது இல்லை, எதுவுமே எல்லாமே தேடி வந்துதான். பணம் தேடி வரும், ஸ்டாஃப் தேடி வருவாங்க, பிள்ளைங்க தேடி வருவாங்க, எல்லாமே தேடிதான் வந்து ஊழியத்துல. அதனால இது நான் தேடி வந்து அங்க வாங்க மாட்டேன். நீங்க எப்படி கொடுக்குறதா இருந்தா ஃப்ரீயா கொடுங்க, எனக்கு நான் வாங்கிடுறேன், ஆனா காசு கொடுத்து உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னேன். மாடரேட்டர் பெரிய ஆளு. என்னாச்சு தெரியுமா? இன்னொருத்தருக்கு கொடுத்தாரு அதே இடத்த, இன்னொரு ஆள் வாங்கினாரு. வாங்கி கொஞ்ச நாள்ல அது பெரிய கோர்ட் கேஸ் ஆகி அந்த மாடரேட்டர் ஜெயில போயிருந்தார். ஜெயிலுக்கு போயிட்டார் அவரு, இந்த இடத்த வித்ததுக்காக. ஏன்னா அந்த அவ்வளவு பெரிய பிஷப் மேல உள்ளவரு, அவருடைய திங்கிங் ரிலிஜியஸ் திங்கிங், ஆவிக்குரிய இதுல திங்க் பண்ணல. அவர் உலகத்தை பிரியப்படுத்தணும், உலகத்துல பணத்தை சேர்க்கணும், பணத்தை கொடுக்கணும், பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். ஆனா ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்ன பண்ணுவான்? ஐயா வேண்டாம் சாமி, ஆளை விட்டா போதும், எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு மட்டும், கனெக்ஷன் மட்டும் கட் ஆகக்கூடாது. போன்ல கொஞ்சம் நெட் வரலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். நெட் இந்த நேரத்தில் நெட் வராம போச்சப்பா, எவ்வளவு முக்கியமான மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு முக்கியமான பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல போய் நெட் இல்லையா, இந்த இடத்துல ஏர்டெல் சரியில்லைப்பா அப்படின்னு நம்ம கொஞ்சம் வேதனைப்படுறோம் இல்லையா? அதை விட பெரிய நெட்டு இயேசு கிறிஸ்து, அவரை நம்ம கைகளே வைக்கணும். சரி, நான் கதைக்கு வரேன். 4 ஃப்ரெண்ட்ஸ் யோபுக்கு. அவருக்கு அவங்க பேர் வந்து நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். வருஷத்துக்கு ஒருக்காவது இந்த இதை தியானம் பண்ணுவேன். யோபு புத்தகத்தை வருஷத்துக்கு ஒருக்காவது தியானம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம் யோபு புஸ்தகம். ரொம்ப புஸ்தகம் பிடிச்சோம். ஒரு நாடகம் கூட பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து போட சொன்னேன். அப்படி அந்த அளவுக்கு டீப்பாக எனக்கு இந்த புத்தகம் பிடிக்கும். அதுல அவர் கதை ஃபர்ஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து பிசாசு வந்து பெர்மிஷன் கேட்பான், அந்த பெர்மிஷன் கொடுப்பாரு, அவனுக்கு வந்து எல்லாம் போயிடும், ப்ராப்பர்ட்டில போயிடும், முதல் 2 சாப்டர்ல. அப்புறம் நண்பர்கள் வாராங்க. நண்பர்கள் வந்து முதல்ல 3 நண்பர்கள் வராங்க. நல்ல கவனிங்க. எலிபாஸ், பில்தாத்,
சோப்பார் 3 பேர், 3 நண்பர்களும் பாரு, நல்லா கவனிங்க, அவன் மேல இறக்கப்பட்டு தூரத்துல உட்கார்ந்து அவனுக்காக உபவாசம் இருக்காங்க பாருங்க. கன்சர்ன். அப்ப ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அவன் பணக்காரன், நிறைய செஞ்சிருப்பான் அவங்களுக்குலாம், கோடீஸ்வரன் அவன். அதனால நன்றி உள்ளவங்களாக கூட இருந்திருக்கலாம். சரி, வேண்டாம். ஆனா 3 பேரும் கடவுளுடைய பிள்ளைங்க தான். எந்த கடவுளை யோபு வணங்குறாரோ அந்த கடவுள் தான் அவங்களும் வணங்குறாங்க. அவங்க 3 பேர் 3 வகை. 3 வகை. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த புத்தகத்தை ஃபுல்லா படிச்சு பாருங்க. முதல் ஆள் எப்படி, என்ன வகைன்னா எலிப்பாஸ். அவன் நாட்டுல அவன் பெரிய ஆளுன்னு அவன் நினைப்பு, பெரிய பர்சிங்கர். நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், உனக்கு தரிசனம் கிடையாது, விஷன் கிடையாது, நீ சரி கிடையாது, நீ இன்னும் ஆவிக்குரியதுல முன்னேறல அப்படின்னு சொல்லுவான். நீங்க என்னோட சேர்ந்து படிக்கணும்னா எலிப்பாஸ் இப்படி நிறைய சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அவனுடைய குணத்துல இதுதான் குணம், அவன் குணமே. தீர்க்க தரிசனத்தை ரொம்ப நம்புவான், பார்த்துக்கிடுங்க. தீர்க்க தரிசனத்தை நம்புவான். அப்புறம் நேற்றைய காரியத்தை குறித்துலாம் நிறைய பேசுவான். வருங்காலத்தை குறித்தும் பேசுவான். வருங்காலத்துல இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனுடைய டைலாக் எல்லாம், எலிப்பாஸுடைய டைலாக் எல்லாம் இந்த மாதிரி பெரிய ஆவிக்குரிய ரீதியில இருக்கும். அவனுடைய டைலாக் எங்க ஆரம்பிக்கும்னா, முதல்ல 4ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும். 3ஆம் அதிகாரத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க. அப்புறம் 2ஆம் அதிகாரத்துல எண்டுல உபவாசம் இருப்பாங்க. 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் முன்னாடி யோபு தன்னை குறித்து வருத்தப்படுவார். அப்பதான் அது வரைக்கும் யோபு அமைதியா இருந்து ஒய்ஃப் எல்லாம் ஜெயிச்சவரு மெதுவா டிஸ்கரேஜ் ஆவார். அவங்களாம் பார்த்த உடனே, ஐயோ எனக்காக வேண்டி இப்படி 3 பேர் உட்கார்ந்துருக்காங்களே, டிஸ்கரேஜ் ஆகி எனக்கு சுகம் இல்லை, இது இல்லைன்னு கொஞ்சம் அவிசுவாசம் யோபுக்குள்ள வந்துடும். அவங்க பார்த்த உடனே அவிசுவாசம் வந்துடும். அவரும் பேச ஆரம்பிச்சோன்னு இன்னும் கொஞ்சம் அவிசுவாசம் வந்துடும் பாரு. எலிப்பாஸ் 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல பேசுவாரு. பேசும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, ரகசியத்தை படி 12ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதும் ஒரு வார்த்தை, 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாக அறிவிக்கப்பட்டது, அதனுடைய மெல்லிய ஓசையின் செவியில் விழுந்தது. என்ன ஓசை? அப்புறம் பாருங்க, கனவு. மனுஷர் மேல அயர்ந்த நித்திரையா இருக்கையில் ராத்தரிசனங்கள் பலவித தோட்டங்கள் உண்டாகும் போது. கனவு பற்றி, தீர்க்க தரிசனத்தை பற்றி. இன்னைக்கு எலிப்பாஸ் போன்ற பிரசங்கிமார் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏமாத்துறவங்க. சார், உங்களை ராத்திரி கனவுல பார்த்தேன் சார் அப்படின்ட்டு வருவாங்க வீட்டுக்கு திறந்துக்கிட்டு. சார், கர்த்தர் நான் ஜெபம் பண்ணும்போது உபவாசம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை குறித்து காமிச்சார் சார் அப்படின்னு வருவாங்க. விசேஷமா சகோதரிகள் நல்லா ஏமாந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட நல்லா ஏமாந்துருவாங்க. தரிசனங்கள் போய் பேசுறவங்க நிறைய பேசுவாங்க. இங்க இருந்து அவங்களுக்கு தான் காசு அனுப்புவாங்க தசம பாகத்தெல்லாம். ஏன் அவர் சொன்னாருங்க, இந்த வருஷத்துல அழிவு வரும்னு சொன்னாருங்க, அழிவு வந்துட்டுங்க. அவர் சொன்னாருங்க, குழந்தை பிறக்கணி, ஆம்பளை பிள்ளை பிறக்கணி, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டுங்க, அதனால அவர் பேரையை நான் வச்சிருக்கேங்க அப்படிம்பாங்க. சரி, இருக்கட்டும். இந்த எலிப்பாசுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவனுக்கு உடனே பதிலடி கொடுப்பாரு யோபு. அவன் 3 தடவை பேசுவான், 3 தடவை ரிப்ளை கொடுப்பார், அழகா கொடுப்பார். அப்புறம் பில்தாத், அவன் அவனுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சொல்ல நேரம் இல்ல, ஒரு வருஷம் மட்டும் பில்தாத்தை போட்டு படிக்கிறேன். பில்தாத் இங்க 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல எலிப்பாஸ் பேசுவாரு, 6ஆம் அதிகாரத்துல யோபு ரிப்ளை பண்ணுவாரு. ரிப்ளை பண்ணி பிடிச்சவன் அமைதியாயிருவாங்க. அப்புறம் பில்தாத் பேச ஆரம்பிப்பாரு 8ஆம் அதிகாரத்துல.
பில்தாத்துடைய இதெல்லாம் எப்படின்னா 15 வசனம் படிங்க. 9வது அதிகாரம், இது 8ஆம் அதிகாரத்துல நீங்க 8ஆம் வசனம் படிங்க. ஆகையால் நீ முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களில் செய்தியை ஆராய்ந்து பாரும். ஐயா, ட்ரெடிஷனல் இன்னைக்கு சில சர்ச்சஸ்ல பிள்ளைங்க கிட்ட போய் எதுக்குப்பா சர்ச்சுக்கு போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தாத்தா போறாங்க, பாட்டி போறாங்க, எங்க அம்மா போறாங்க, எங்க அண்ணன் போறாங்க, நான் போறேன். அர்த்தமே இல்லை. அங்க சர்ச்ல போய் 2 மணி நேரம் நீ நல்லா தூங்கிட்டு வருவ, இல்லைன்னா அங்க போய் ஏதாவது போன நோண்டிட்டு இருப்ப, இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டு இருப்ப. பசங்க மூலம் எழுப்புவோம், உட்காருவோம், மூலம் பண்ணுவோம். அந்த கரெக்டா அதை மார்க்கெட் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து பார்த்து போட்டுட்டு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவேன் 2 மணி நேரம். ஏன்? எங்க அப்பாவுக்காக போறேன், எங்க அம்மாவுக்காக போறேன், தாத்தாவுக்கு போறேன். தாத்தா கெட்டுன்னு சேர்ச்சுங்க அது பிரியமானவர்களே. ட்ரெடிஷனல் இவரு அப்படிதான். அந்த இவருடைய பிரசங்கங்கள் 3 பிரசங்கம் இருக்கும். அந்த 3 பிரசங்கங்களும் பில்தாத்துடைய பிரசங்கங்களும் இப்படிதான் இருக்கும். பில்தாத் அந்த 3க்கும் 3 ரிப்ளை கொடுத்துருவாரு யோபு. என்ன யோபுடைய ரிப்ளை எல்லாம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா போங்களா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிடுவாரு, கேட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது போங்க அப்படின்னு. நான் 16ஆம் அதிகாரத்துல அது கொஞ்சம் விளக்கமா படிப்போம் இப்போ. அப்புறம் 3வது பிரசங்கியார் முதல் பிரசங்கியார் தரிசனத்தை பற்றி பேசுறவரு, 2வது பிரசங்கியார் தாத்தா பாட்டி காலத்தை பற்றி பேசுறவரு, 3வது பிரசங்கியார் சோப்பார். அந்த சோப்பாருடைய பிரசங்கம் எங்க ஆரம்பிக்கும்னா 11ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும். அவர் கிரிட்டிக்கல் சொல்றவர். சில இடத்துல சில பிரசங்க மேட்ட போய் நான் பழகி பார்த்திருக்கிறேன். ஐயா நல்லா இருக்கிறீங்களா, சோமா இருக்கிறீங்களா, ஊழியங்கள்லாம் எப்படி இருக்கு பிரதர் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாரு, பிரதர் நல்லா ஊழியம் செஞ்சேன் பிரதர். பக்கத்துல ஒருத்தன் வந்தான், சர்ச்சை கட்டினான், அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் பிரதர். அவனுடைய ஒய்ஃப் எப்படி பிரதர், அவனுடைய பிள்ளைங்க எப்படி பிரதர், அவனை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். உங்க ஊழியம் எப்படின்னு கேட்டேன், நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கன்னா பல குறைகளை சொல்லிட்டே டைமை வேஸ்ட் பண்ணுவார். எனக்கு பிடிக்காது, சரி பிரதர் நான் வந்துடுவேன். இப்படி மற்றவர்களையே பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தான் இந்த சோப்பார். அதை நீ படிச்சு பாருங்க. அதுல ஒரே ஒரு வசனம் உங்களுக்காக படிக்கணும். 11ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், உங்களுடைய வீம்பு வார்த்தைகள் மனுஷரை மௌனமா இருப்பார்களோ, நீர் பரியாசம் பண்ணும் போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ. அதாவது இவர் என்ன சொல்லுவாரு, நீர் பரியாசப்படுறீரு, வீண் வார்த்தை பேசுறீன்னு அவரை கிரிட்டிக்கலா பார்ப்பாரு, கிரிட்டிசிசம் பண்ணுவார். முதல் பிரசங்கியார் தரிசனம், 2வது ட்ரெடிஷனல் பரம்பரை, 3வது குறை சொல்ற ஒரு பிரசங்கியார். இந்த 3 பிரசங்கியாரும் கர்நாடகாவில் நம்ம சொல்லுவோம் தலையை தின்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யோபு தலையை தின்னுருவாங்க. அப்புறம் 3 பேருக்கு 3 ரிப்ளை கொடுப்பாரு. அப்போ 3 பேருக்கும் 3 ரிப்ளை, 2 ரவுண்டு. அதாவது முதல் ரவுண்ட்ல 3 பேரும் பேசுவாங்க, திருப்பியும் அதே போல 3 பேரும் மறுபடியும் பேசுவாங்க, அதுக்கு ரிப்ளை கொடுப்பாரு. அப்போ 6 ரவுண்டு, 6 தடவை ரிப்ளை பண்ணிடுவாரு. 6 தடவை ரிப்ளை பண்ண பிறகு 3 பேருக்கும் அப்புறம் எலிஹுன்னு ஒருத்தர் வருவார். எலிஹு கடைசியாக. அவர் சின்ன பையன், வாலிப பையன். அவர் எல்லாரும் பேசுவாங்க, அவர் இடையில சேருவாரு. எல்லாரும் பேசும்போது அவர் அமைதியா பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு இருந்து அவர் பேச ஆரம்பிப்பார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் ஆவிக்குரியவர். அவர் மனுஷன் விதைக்கிறதா இருக்கணும்ப்பா அப்படின்னு. அவருடைய சப்ஜெக்ட் நீ விதைக்கிற அறுக்கிற, ஆனா ஆண்டவருக்கு அவரை பிடிக்கும். ஆண்டவருக்கு அவரை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அவனுடைய சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட். விதைக்கிறதா இருக்க உண்மைதானே, நீங்களும் நானும் கூட அப்படிதான். ஏதாவது விதைச்சோன்னா இருக்கும். அது இந்த சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட, ஆண்டவரும் விட்டுருவார், எழுதிடுவார். கடைசியில பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா,
கடைசி அதிகாரத்துல 42 அதிகாரத்துல அந்த 3 பேரும் தப்பா பேசியிருப்பாங்க. தப்புதான், தப்பான பேச்சுதான், எல்லாம் வேஸ்ட். ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த 3 பேருக்காக நீ ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. 42 அதிகாரம் நினைக்கிறேன். யோபு வந்து எல்லாத்துலயும் கர்த்தர் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசிய பின் கர்த்தர் தேமானியாக எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க வண்டி ரொம்ப ஸ்பீடா போச்சு, 3 பேருடைய வண்டியும். நீங்க நிதானமா பேசலப்பா. யோபு நிதானமாய் பேசினார். நீங்க 3 பேரும் அந்த 4வது ஆள் பற்றி போடல, அதனாலதான் நல்லவன் சொல்றேன், எலிகோ பற்றி போடல. நீங்க 3 பேரும் நிதானமாக பேசவில்லை. நீ வந்து பெருமையா பேசுனீங்கன்னு சொல்லுங்களேன். ஒரே வார்த்தையில பெருமையா பேசுனீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு பேசுனீங்க. கனவு பத்தி பேசுனேன், தீக்கு தரிசனம் பேசுனேன், தாய் தகப்பனார் தாத்தா பாட்டி பத்தி பேசுனேன், பரியாசத்தை பத்தி பேசுனேன். ஆனா யோபு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணாரு. ஆனா அவரு டிஸ்கரேஜ் ஆயிட்டார், அவர் என்கரேஜ் ஆகல. அதுதான் ப்ராப்ளம். நீங்க ஒருத்தர்கிட்ட கர்த்தர், இதுல ஊழியக்காரங்க இருக்கிறீங்க, 3 வகையான ஊழியக்காரங்களை சந்திப்போம். ஆனா நல்ல ஊழியக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா பிரியமானவர்களே? நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, அந்த வெள்ளித்தட்டில் வைத்த ஒரு பொற்பலம் போல அவனுடைய வார்த்தைகள் இருக்கும். நீதிமொழிகள் சொல்றதுக்கு கண்டுபிடிக்க நேரம் இல்லை. அவனுடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு நல்ல ஊழியன் என்கரேஜ் பண்ணுவான். இன்னொருத்தரை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டான். ஒருத்தரோடு பேசிக்கிட்டு இருந்தான்னா 5 நிமிஷம் பேசினான்னா 5 தடவை அவன் ஆண்டவர் பற்றி சொல்லுவான், ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். அவன் திரும்பி செல்லும் பொழுது அந்த பேசின அந்த ஆளு என்கரேஜ் ஆகி வெளியே போவான். ஆனா மோசையோடு பேசின அப்படி இல்லை. நான் சொன்னேன், முதல் 3 ரவுண்டு அந்த ரவுண்ட்ல பேசுறாங்க. மொத்தத்துல 10 தடவை யோபு ரிப்ளை பண்ணுவாரு. அதுல ஆண்டவருக்கு 2 தடவை ரிப்ளை பண்ணியிருப்பாரு, ஆண்டவர் அவர்கள் பேசியிருப்பாரு, 2 தடவை ரிப்ளை பண்ணுவாரு, எலியுக்கு 1 தடவை ரிப்ளை பண்ணியிருப்பாரு, இவங்களுக்கு 7 தடவை ரிப்ளை இவங்களுக்கு 7 தடவை ரிப்ளை பண்ணியிருப்பாரு. 6வது ரிப்ளை தான் இன்னைக்கு நமக்கு போர்ஷன். 6வது ரிப்ளை யோபுடைய ரிப்ளை. யாருக்கு? எலிப்பாஸ்க்கு ரிப்ளை பண்றாரு. இப்ப எங்களோட பைபிள் திருப்புங்க, இன்னைக்கு 16வது அதிகாரம். எலிப்பாஸ், இப்ப உங்களுக்கு எலிப்பாஸ்னா யாருன்னு தெரியும், பில்தாத்னா யாருன்னு தெரியும், சோப்பார்னா யாருன்னு தெரியும், எலிகுனா யாருன்னு தெரியும், யோபுனா யாருன்னு தெரியும், கர்த்தர்னா யாருன்னு தெரியும். இவங்கெல்லாம் ரோல் இந்த நாடகத்துல நடிக்கிறவங்க. அதுல 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் சாப்டர். நான் முதல்ல சொன்னேன், யோபு புத்தகம் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாங்கிரி மாதிரி நல்லா சோச்சு சாப்பிடுவேன் உங்களுடைய வார்த்தைகளை. நீங்க அந்த கோணத்திலே படிக்கணும். எலிப்பாசை பற்றி படிக்கும்போது அவன் தீர்க்கதரிசன கள தீர்க்கதரிசி. சோப்பார் பற்றி படிக்கும்போது பரம்பரை விசுவாசத்தை பேசுறவன். பில்தாத் பற்றி படிக்கும்போது அப்படி. சோப்பார் பத்தி நீங்க பார்க்கும்போது அவனுடைய வந்து கிரிட்டிக்கல் ஃபெல்லோ, கிரிட்டிசிசம், யாரையும் குறை சொல்லிட்டே இருப்பான். எலி பற்றி பார்க்கும்போது அவன் வந்து யங் ஃபெல்லோ, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்லுவான். அவன் வந்து தாழ்ந்து போவான், நல்லா தாழ்ந்து போவான், ரொம்ப தாழ்ந்து போவான், அமைதியா இருப்பான், பொறுமையா இருப்பான், விதைக்கிறதா இருப்பான். அதனால ஆண்டவர் அவனை பற்றி அவளுக்கு கமெண்ட் அடிக்கல ஆண்டவர். 3 பேர் தான் ஆண்டவருக்கு பிடிக்கல, நிதானம் பேசல. ரைட், ஓகே. யோபு வந்து 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு சாலமோன்? ரொம்ப பேசிட்டேன். ஐயோ, இப்பதான் சப்ஜெக்டுக்கே வரேன். சரி, வேற ஒண்ணும் இல்லை. ரைட், ஓகே. முதல் 6 வசனத்தை பாத்தீங்கன்னா, அங்க யோபு வந்து பிரேத்திரமா எலிப்பாஸ்க்கு என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீங்க அலட்டுகிற 5 பேரும் திட்டுறாரு. அந்த எலிப்பாஸ் திட்டுறாரு, நீ அலட்டுறப்பா. அலட்டுறன்னு என்ன அர்த்தம்னா, நீ பேசுற பேச்சுல
ஒரு கருத்தே இல்லை, கருத்து இல்லாத பேச்சை பேசுகிறாய். பாருங்க முதல் வசனம். ரெண்டாவது வந்து மூணாவது வசனத்துல காற்றை போன்ற வார்த்தைகளை முடிவுறாதோ, லாங்க பேசிக்கிட்டு இருக்கிற, கருத்து கிடையாது. நீ கொடுக்குற ரிப்ளை இல்ல, கருத்து இல்ல, என்ன பேசுறது உனக்கே தெரியல, பெருசா பேசிட்டு இருக்க, நீட்ட பேச்சு, வீண் பேச்சு பேசிட்டு இருக்கிற. 4வது வருஷம் பாருங்க, நான் இருக்கிற நிலைமையில நீ இல்ல. பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வச்சப்பல்ல ஊழியத்துல நான் ஒரு கவுன்சிலிங் போயிருந்தேன் வெள்ளூர்ல. சிஎம்சில எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். நீங்க ஒரு ஆளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது அவருக்காக ஹெல்ப் பண்றோன்னு நீங்க இறக்கப்படக்கூடாது. என்னையா இறக்கப்படக்கூடாம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? இல்ல, நீ அது ஒரு இறக்கப்படுறது இங்கிலீஷ்ல சிம்பத்தி அப்படிம்பாங்க. ஆனா சிம்பத்தி வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆள் நிலைமைக்கு போயிடணும், அந்த ஸ்டேஜ்க்கு போயிடணும். அந்த ஆளு எப்படி பண்ணுவாரோ, அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்தை நீங்களும் அனுபவிக்கணும். அந்த அளவுக்கு டீப்பா போய் ஒரு குஷ்டரோட பேசிட்டு இருந்தா, அந்த குஷ்டரோகத்தை பற்றி நான் வந்து பேச்சினால இல்ல, என்னுடைய அறிவினால் அப்படியே அவர் குஷ்டரோகம் மாதிரியே நம்ம யோசிக்கணும். சே, இந்த மாதிரி நான் இருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும், எனக்கு கால் இல்லைன்னா கை இல்லைன்னா எப்படி இருக்கும், அப்படி நாம் அவரோடு இணைந்து அது பேர் எம்பத்தின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த எம்பத்தி பண்ணும்போதுதான் உண்மையாகவே நம்முடைய உதவி அவங்களுக்கு வச்சார். நேற்று தினத்துல ஒரு அம்மா வந்திருந்தாங்க. ஏன் சொல்றீங்க, சாகுற நிலைமை ஆயிடுச்சு அவங்களுக்கு, ஹெச்ஐவி லேடி கூப்பிட்டு விட்டுருந்தாங்க, ஆபீஸ் கூப்பிட்டு வந்தாங்க, பையனை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அம்மா பேர் சசி. அந்த அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அந்த அம்மா போகும்போது என்ன சிரிச்சிட்டு ஒரு அளவு, ஏன்னா அந்த என்னுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு வந்து அப்படியே தேய்ச்சிட்டு அரவணைச்சிட்டு, அப்படியே நான் கடைசியில ஒரு 1000 ரூபாய் கொடுத்து டிராவல் கொடுத்து அனுப்பி விட்டேன். என்னால் முடிஞ்ச உதவி செய்யறேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். பிரியமானவர்களே, அது வந்து நான் வந்து எம்பத்தி. நேற்று அந்த அம்மா சந்தோஷமா என்னை விட்டு கலந்து போனாங்க. அப்படி நிறைய பேர் ஆத்மக்களை கொண்டு வருவாங்க. நம்ம இந்த 3 கிரிட்டிக்கல் மாதிரி பண்ணக்கூடாது. கடைசியில எம்பத்தி. அப்புறம் பாருங்க 5ஆம் வசனத்துல, திடன் சொல்லுவேன் உங்கள் துக்கம் ஆற்றும். நீங்க உங்களுக்கு என்னையா வேணும்னா நீங்க வந்து யாருக்கு பேசணும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க, துக்கத்தை ஆற்றுங்க, துக்கத்தை பெருசு பண்ணாதுங்க. அப்படி செய்யணும்னு யோபுங்க அவனுக்கு ரிப்ளை பண்ற எலிபாஸ், டே அப்படி பண்ணுடா அப்படிங்கிறாரு. இன்னும் நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது, நேரம் இல்லை, இருந்தாலும் ஜோபித்து முடிக்கிறேன், நேரம் இல்லை. அன்புள்ள ஆண்டவரே, நாங்க அதிக பரிசுத்தனமா இந்த உலகத்துல மற்றவங்களை வந்து கெடுக்க கூடாது. மாறாக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எவ்வளவு ஆறுதலை கொடுக்கிற தேவனோ, அது நாங்க எவ்வளவு ஆறுதல் பெற்றுக்கொண்டோமோ அந்த ஆறுதலை மற்றவர்கள் கொடுக்க எங்களுக்கு ஒவ்வொரு கிருபை. அந்த மாதம் முழுவதும் ஒரு ஆறுதலின் மாதமாக இருக்கட்டும். மற்றவர்களோட பேசும்போது அவங்க பேசுறத முழுமையாக நாங்க கேட்கணும் ஆண்டவரே. குறுக்க பேசாம முழுவும் கேட்டு அவங்களோடு அன்பாக பதில் சொல்ல எங்களுக்கு ஒவ்வொரு கிருபை தாரும். பிசாசை எங்க காலில் போட்டு மிதிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமேன், ஆமேன்.